மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை மற்றும் சுமந்திரனின் எதேச்சாதிகார போக்கு, வெளியேறிய கஜேந்திரகுமார். தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைப்பதாக கூறி கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல்களில் சட்டத்தரணிகள் பேரவை நடுநிலைமை தவறி செயற்படுவதாகவும் எம்.ஏ. சுமந்திரனின் விருப்பங்களுக்கு ஏற்ப ஒருதலை பட்சமாக தீர்மானங்கள் எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூட்டங்களை புறக்கணித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைப்பு முயற்சியை தொடர்ந்து கொழும்பில் சட்டத்தரணிகள் பேரவையால் ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் மட்டுமே பங்கேற்பது என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் இத்தீர்மானத்துக்கு முரணாக பல விடயங்கள் அரங்கேறியுள்ளன. தமிழரசு கட்சியின் சார்பில் சுமந்திரன் முன்மொழிந்த நிபுணர் குழு உறுப்பினர்களை உள்வாங்க இணக்கம் தெரிவிக்கப்படாத நிலையிலும் அவர்கள் கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தீர்மானத்தில் காத்திரமான பங்கினை வகிக்கும் தமிழ் சிவில் சமூக பிரதிநிதிகளையும் அழைக்க வேண்டும் என்ற கஜேந்திரகுமாரின் கோரிக்கையை சுமந்திரன் தரப்பு அடம் பிடித்து நிராகரித்துள்ளது. பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகள் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் தமிழ் தேசிய பேரவையின் பங்காளி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் அங்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. ஜூம் ஊடாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சட்டத்தரணிகள் பேரவை அனுமதி வழங்கியிருந்த நிலையிலும் சுமந்திரன் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து முரண்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சட்டத்தரணிகள் பேரவை ஒரு சுயாதீன அமைப்பாக செயற்படாமல் சுமந்திரனின் நிபந்தனைகளுக்கும் எதேச்சை அதிகார முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு என்பது திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலான சமஷ்டி தீர்வாக அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து கூட்டங்களில் பங்கேற்ற போதிலும் அங்கு எடுக்கப்படும் முடிவுகள் ஒருதலை பட்சமாக மாற்றப்படுவதை ஏற்க முடியாது என தமிழ் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. சுயாதீனமாக இயங்க வேண்டிய சட்டத்தரணிகள் பேரவை ஒரு குறிப்பிட்ட தரப்பின் நிகழ்ச்சி நிரலுக்குள் சிக்கியுள்ளதால் அத்தகைய கூட்டங்களில் பங்கெடுப்பது அர்த்தமற்றது என தெரிவித்துள்ள கஜேந்திரகுமார், சிவில் சமூக பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய வெளிப்படையான பயணமே தமிழ் மக்களுக்கு தேவையானது என வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் தொடர்பான உண்மைத்தன்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள், தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை. நிதியமைச்சின் செயலாளரான ஹர்ஷன சூரிய பெரும ஒரு கள்ளத்தோணி. இலங்கையின் இரட்டை குடியுரிமையை பெற்றுக்கொண்ட இவர் அரசியலுக்கு வருவதற்கு ஆஸ்திரேலிய குடியுரிமையை ரத்து செய்துள்ளார். அவ்வாறாயின் அவர் நாடற்றவராகவே கருதப்படுவார். இந்த விடயத்தில் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளையின் கீழான அவசரகால சட்டத்தை நீடிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். ஊழலுக்கு எதிராக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது ஊழலையே முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது. உண்மையில் ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும். ஊழலுக்கு எதிராக அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை, மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் செயற்படுகிறது என்று குறிப்பிட்டு தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் பதவி விலகியுள்ளார். இதுதான் ஆரம்பம் என்று அரசாங்கம் நினைத்து கொள்ள வேண்டும். நிதியமைச்சின் செயலாளரான ஹர்ஷன சூரிய பெரும நாட்டின் அரசியலமைப்பை மீறியிருக்கிறார். அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு நிதியமைச்சின் மேலதிக செயலாளர்கள் 3 அனுப்பி வைப்பதாக ஆரம்பத்தில் குறிப்பிட்டார். ஆனால் ஒருவரை கூட அவர் அனுப்பி வைத்திருக்கவில்லை. திரைசேரியால் ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் மூன்றாம் தரப்பினால் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது. திரைசேரியின் 16 அதிகாரிகளின் கையொப்பத்தை பெற்றுவிட்டால் ஹேக்கர்கள் நிதியை மோசடி செய்வார்கள். இந்த விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக செயற்படவில்லை. இந்த மோசடி தொடர்பில் திரைசேரியின் செயலாளர் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கவில்லை. ஆகவே அவர் அரசியலமைப்பின் 148, 149 மற்றும் 150 ஆகிய உரிப்புரிமைகளை மீறியுள்ளார். நாட்டின் நிதி அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. பாராளுமன்றமே நிதி விவகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அதிகாரத்தை திரைசேரியின் செயலாளர் மலினப்படுத்தியுள்ளார். திரைசேரியின் செயலாளரின் இரட்டை குடியுரிமை பற்றி தற்போது கேள்வி எழுப்பப்படுகிறது. இவர் ஆஸ்திரேலிய பிரஜை. அரசியலுக்கு வருவதற்காக இலங்கையில் இரட்டை குடியுரிமையை பெற்றுக்கொண்டுள்ளார். அதற்காக அவர் தனது முதல் குடியுரிமையான ஆஸ்திரேலிய குடியுரிமையின் உரித்தை ரத்தம் செய்துள்ளார். அவ்வாறாயின் இவர் ஒரு கள்ளத்தோணி என்றே குறிப்பிட வேண்டும். நாட்டின் நிதியமைச்சின் செயலாளர் நாடற்றவராகவே தற்போது உள்ளார்.
இந்த விடயம் தொடர்பில் அவர் உண்மையை பகிரங்கப்படுத்த வேண்டும். நாடற்ற நபர் எவ்வாறு நாட்டின் நிதியமைச்சின் செயலாளராக பதவி வகிக்க முடியும் என்று அவர் தனது உரையில் மேலும் தெரிவித்திருந்தார். வடக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தமிழர்களின் காணிகளில் விவசாயம் செய்யும் இராணுவம். யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் வடக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் இதுவரையில் ரத்து செய்யப்படாததால் அப்பிரதேசத்தின் பாரம்பரிய தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள கவலைக்கிடமான நிலைமையை வடக்கின் தமிழ் பிரதிநிதி ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 6000 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தி முன்னைய அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சுமார் 3000 ஏக்கர் காணிகள் அதன் உரிமையாளர்கள் அன்றாட வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த வர்த்தமானி இதுவரை ரத்து செய்யப்படாததால் காணிகளுக்கான சட்டபூர்வ உரிமையை உறுதிப்படுத்த முடியாமல் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு சுமார் 6000 ஏக்கர் காணிகளை அரச காணிகளாக சுவீகரிப்பதற்கு வர்த்தமானி மூலம் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னர் 2015இல் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தின் காலத்தில் இந்த 6000 ஏக்கர் வர்த்தமானி நடைமுறையில் இருக்கும் நிலையிலேயே சுமார் 3000 ஏக்கர் காணிகள் மக்கள் தமது சொந்த காணிகளுக்கு சென்று அன்றாட வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு கட்டம் கட்டமாக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை அந்த மக்களின் காணிகளுக்கான சட்டபூர்வ உரிமையை உறுதிப்படுத்த இந்த வர்த்தமானி தடையாக உள்ளது. எனவே வர்த்தமானியை ரத்து செய்து தமக்கு விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கான சட்டபூர்வ உரிமையை வழங்குமாறு கோருவதுடன் எஞ்சியுள்ள 3000 ஏக்கர் காணிகளையும் விடுவிக்குமாறு அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு தமிழ் மக்கள் சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று வடமாகாண கட்டளை தளபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு முன்னால் முன்னெடுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் இதனை தெரிவித்திருந்தார். 36 ஆண்டுகள் கடந்தும் விடுவிக்கப்படாத மயிலட்டி மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான தார்மீக போராட்டம் என சிங்கள மொழியிலும் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு 3 தசாப்தங்களுக்கு மேற்பட்ட காலம் இராணுவத்தினரால் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தேவாலயங்கள், பாடசாலைகள், கோவில்கள் உள்ளிட்ட தமது காணிகளை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இன்னும் இராணுவத்தின் கீழ் இருக்கும் இந்த காணிகள் எந்த ஒரு இராணுவ தேவைக்கும் பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் இராணுவம் இவற்றை பெரும்பாலும் விவசாய நடவடிக்கைகளுக்காகவே பயன்படுத்துவதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். புதிய மெட்ரோ பேருந்து திட்டத்திற்காக 7 பில்லியன் ரூபாய் மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது. தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் குற்றச்சாட்டு. அரசாங்கத்தின் புதிய மெட்ரோ பேருந்து திட்டத்திற்காக 7 பில்லியன் ரூபாய் மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது. இலங்கை போக்குவரத்து சபையினால் வேறு ஒரு பெயரில் இந்த மெட்ரோ பேருந்து திட்டம் செயற்படுத்தப்படுவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர், இலங்கை போக்குவரத்து சபையினால் தான் இலங்கையின் பயணிகள் போக்குவரத்து சீரழிந்துள்ளது. இப்போது மெட்ரோ பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இந்த அரசாங்கமும் அதையே மீண்டும் செய்கிறது. இவ்வாறு திரைசேரி நிதியானது துடைத்தெறியப்படுகிறது. இது ஒரு தேசிய குற்றமாகும். பொது போக்குவரத்தில் உள்ள குறைபாடுகளை இந்த புதிய போக்குவரத்து நிவர்த்தி செய்ய மாட்டாது. மாறாக வரி செலுத்துவோரின் பணத்தை வீணடித்து கடந்த கால தோல்விகளையே மீண்டும் மீண்டும் இவை பிரதிபலிக்கும். ஆனால் நாம் தனியார் மின்சார போக்குவரத்துகளை சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம். தற்போதுள்ள சில குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளில் சாதாரண கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மின்சார பேருந்தில் நாங்கள் கட்டணத்தை அதிகப்படுத்தப் போவதில்லை. சாதாரண பேருந்து கட்டணத்திலேயே இந்த அதிநவீன பேருந்துகளை இயக்க உள்ளோம். முடிந்தால் அரசாங்கம் எங்களை தடுத்து பார்க்கட்டும் என்று நான் சவால் விடுகிறேன். இந்த திட்டத்திற்கு உதவுவதற்காக சீன வங்கி மற்றும் நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. இப்போது இயங்கும் மெட்ரோ பேருந்துகள் அனைத்து விதிகளையும் மீறி செயற்படுகின்றன. அந்த பேருந்துகளில் இருக்கைகளுக்கு மேல் பயணிகள் நின்று கொண்டு சென்றால் சட்டம் என்ன சொல்கிறது? 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த விதிகளை பின்பற்றுவதில்லை. பிமல் போன்றவர்கள் மோட்டார் வாகன சட்டத்தை மாற்றினார்களா? இல்லை, அவர்களே சட்டத்தை மீறுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? கடந்த 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி சில விதிகள் உள்ளன. பழைய வாகனங்களுக்கு அந்த விதிகளை பயன்படுத்த முடியாது. ஆனால் புதிய சட்டங்களை புகுத்தி தனியார் பேருந்து உரிமையாளர்களை நசுக்க பார்க்கிறார்கள். இந்த தொழிலை முடக்கிவிட்டு வேறு ஒரு வழியில் அரசாங்கம் பயணிக்க முனைகிறது. இத்தனை காலமும் இந்த அரசியல்வாதிகள் அனைவருமே தேர்தலுக்காகவும் கூட்டங்களுக்காகவும் தனியார் பேருந்துகளைத்தான் பயன்படுத்தினார்கள்.
எனவே இனிமேல் எந்த அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் பேருந்துகளை கொடுக்க வேண்டாம் என்று உரிமையாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிச்சை எடுத்தாவது வாழ்வோமே தவிர இவர்களுக்கு இனி ஒத்துழைக்க கூடாது. இலங்கை போக்குவரத்து சபை என்பது ஒரு ஒழுங்குமுறை அமைப்பல்ல. அதுவும் எங்களை போன்ற ஒரு சேவை வழங்குனர் தான். அவர்களை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் போக்குவரத்து அமைச்சிற்கு இருக்கலாம். ஆனால் எங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாகாண அதிகார சபைகளுக்கே உண்டு. முன்பு ரணில் விக்ரமசிங்க கொண்டுவர நினைத்த இலகு ரயில் திட்டம் வந்திருந்தால் அது எங்களுக்கு பெரிய சவாலாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் கொண்டு வரும் இப்போதைய பேருந்து முறைகள் விரைவில் தோல்வியடையும். நாங்கள் இந்த சவாலை துணிச்சலுடன் எதிர்கொள்வோம் என தெரிவித்திருந்தார். தைட்டியில் போராடியவர்களுக்கு எதிரான வழக்கை முன்கொண்டு செல்ல நீதிமன்றம் தீர்மானம். தைட்டியில் போராட்டம் நடத்தியவர்களுக்கு எதிராக பலாலி போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை முன்கொண்டு செல்வதற்கு வழக்கில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தைட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் காணி உரிமையாளர் சாருஜன் உள்ளிட்டோரின் பெயரிடப்பட்ட வழக்கு இன்று வியாழக்கிழமை மல்லாகம் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் வழக்கினை முன்கொண்டு ஏதுக்கள் காணப்படுகின்றன என்ற அடிப்படையில் வழக்கு தொடுநர் வழக்கினை முன்கொண்டு செல்ல முடியும் என்று நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்கில் குறிப்பிடப்பட்ட எதிராளிகளின் வாக்குமூலங்களை வழங்க பணிக்கப்பட்டதுடன் வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. 40 நாடுகளுக்கு இலங்கை வழங்கும் இலவச விசா. சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழிலை மேம்படுத்தும் பொருட்டு அமெரிக்கா, பிரித்தானியா, சீனா, இந்தியா, ஆஸ்திரேலியா உட்பட பிரதான 40 நாடுகளுக்கு 30 நாட்களுக்கு இலவச விசா வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் 6 மாதத்துக்கு ஒரு முறை மீள் பரிசீலிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற குடிவரவோர் மற்றும் குடி அகழ்வோர் சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழிலை மேம்படுத்தும் பொருட்டு விசேட தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை காலமும் இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, ரஷ்யா, மலேசியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு 30 நாட்களுக்கு இலவச விசா வழங்கப்பட்டிருந்தது. வெளிவிவகார அமைச்சரும் நானும் கூட்டாக இணைந்து அண்மையில் சமர்ப்பித்த கூட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய 40 நாடுகளுக்கு இலவச விசா வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பஹ்ரைன், பெலராஸ், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், நேபாளம், இந்தியா, இந்தோனேசியா, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், கசகஸ்தான், குவைத், மலேசியா, நோர்வே, நெதர்லாந்து, நியூசிலாந்து, ஓமான், பாகிஸ்தான், போலந்து, கட்டார், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்கொரியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு ராச்சியம், பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு 30 நாட்களுக்கு சுற்றுலாவுக்கான இலவச விசா வழங்கப்படும். இந்த தீர்மானம் 6 மாதத்துக்கு ஒரு முறை மீள் பரிசீலிக்கப்படும் என்று அவர் மேலும் அங்கு தெரிவித்திருந்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. அதிமுக, திமுக இணைந்து ஆட்சி அமைக்க முன்வந்தால் ஏற்க தயார். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தெரிவிப்பு. தமிழக அரசியலில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலை நீடிக்கும் வேளையில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அளித்துள்ள அதிரடி பேட்டி தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 108 இடங்களை பிடித்தும் காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்தும் 113 என்ற எண்ணிக்கையை தாண்டி 118 எட்ட முடியாமல் தவித்து வரும் சூழலில் ஆளுநர் பந்தை கட்சிகளின் பக்கமே திருப்பிவிட்டுள்ளார். என்னிடம் வருபவர்களிடம் நான் கேட்பது ஒன்றுதான், உங்களிடம் போதிய எண்ணிக்கை இருக்கின்றதா? அந்த எண்ணிக்கையை நீங்கள் இன்று கொண்டு வந்தால் நாளைக்கு உங்களை நான் முதலமைச்சராக பதவியேற்க வைப்பேன் என ஆளுநர் எல்லை தேதியை முன்வைத்துள்ளார். உச்சக்கட்ட விடயமாக பரம எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து வந்து பெரும்பான்மையை காட்டினால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு
யார் வந்தாலும் 118 ஆசனங்கள் இருக்கின்றனவா என்று பார்ப்பேன். நான் யாரையும் தடுக்கவில்லை என அவர் பச்சை கொடி காட்டியிருப்பது தமிழக வெற்றி கழகத்தினரை நிலை குலைய வைத்துள்ளது. விஜயை நான் ஓரம் கட்டவில்லை, ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற ரீதியில் ஆளுநர் பேசியிருப்பது அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் வெடிக்கப் போவதை தெள்ளத் தெளிவாக உணர்த்தியிருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் தொடரும் இரத்த ஆறு. சுவேந்து அதிகாரி உதவியாளர் கொலை. அடுத்த சில மணி நேரத்தில் வெடிகுண்டு தாக்குதல். மேற்கு வங்க மாநிலத்தின் அரசியல் வன்முறை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே கடும் மோதல் வெடித்துள்ளது. பாஜகவின் முக்கிய தலைவர் சுவேந்து அதிகாரியின் நெருங்கிய உதவியாளர் சந்திரநாத் ரத் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிர்ச்சி விலகுவதற்குள்ளேயே வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தின் பனிகாட்டி பகுதியில் பாஜக தொண்டர்கள் மீது மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த கோரமான தாக்குதலில் 5 பாஜக தொண்டர்கள் படுகாயமடைந்து கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலின் பின்னணியில் ஆளுங்கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ள நிலையில் டிஎம்சி இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அடுத்தடுத்து அரங்கேறியுள்ள இந்த வன்முறை சம்பவங்களால் அப்பகுதியில் பதட்டம் நிலவுவதோடு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகின்றது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். என்னை துருவி ஆராய்ந்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. எப்ஸ்டீனின் தற்கொலை கடிதம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கோடீஸ்வர நிதி ஆலோசகரும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவருமான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கடந்த 2019ஆம் ஆண்டு சிறையில் தற்கொலை செய்து கொண்டமை சர்வதேச அளவில் பெரும் மர்மமாக பார்க்கப்பட்டது. அவரது மரணம் குறித்து பல சதித்திட்ட கோட்பாடுகள் உலவி வந்த நிலையில் சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சிறையில் கைப்பட எழுதியதாக கூறப்படும் தற்கொலை கடிதத்தை நியூயார்க் நீதிமன்றம் தற்போது வெளியிட்டுள்ளது. எப்ஸ்டீனின் அறையில் அவருடன் இருந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி நிக்கோலஸ் என்பவரால் கண்டெடுக்கப்பட்ட இந்த கடிதத்தில் மாத கணக்கில் என்னை பற்றி விசாரித்தும் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றும், விடைபெறுவதற்கான நேரத்தை நானே தேர்ந்தெடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் ஆவேசமாகவும் சவாலாகவும் எழுதப்பட்டிருந்த சில வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இதில் எந்த பயனும் இல்லை என அடிக்கோடிட்டு அவர் எழுதியுள்ள வார்த்தைகள் அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருந்தார் என்பதை காட்டுகிறது. பாலியல் கடத்தல் வழக்கில் பல விஐபிகளின் பெயர்கள் வெளியே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த கடிதத்தின் வெளியீடு மீண்டும் சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதன் மூலம் எப்ஸ்டீனின் மர்ம மரணம் தொடர்பான விவாதங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. கட்டார் வான்பரப்பில் காணாமல் போன அமெரிக்காவின் மற்றொரு விமானம். அமெரிக்க ராணுவத்தின் மிக முக்கியமான வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானமான போயிங் KC-135 ஸ்டார்டோ டேங்கர் கட்டார் வான்பரப்பில் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல்தப்ரா விமான தளத்திலிருந்து புறப்பட்டு மத்திய கிழக்கில் ஒரு பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த விமானம் 7700 என்ற ஆபத்து சமிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த அவசரகால குறியீடு விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது ஏற்படும் ஒரு அவசர நிலையை குறிப்பதாகும். தொடர்ந்து நடைபெற்று வரும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவான ஒரு பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த விமானம் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. விமானம் தரையிறங்குவதாக கீழிறங்க தொடங்குவதற்கு முன்பு வட்ட வடிவில் பறந்ததை விமான பயண கண்காணிப்பு தரவுகள் காட்டியுள்ளன. இந்த அவசர நிலைக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும், இந்த சம்பவத்தை விரோத நடவடிக்கையுடன் தொடர்புபடுத்தி எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இதுவரை இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் மேற்கு ஈராக்கில் நடந்த ஈரானிய தாக்குதலில் இதே போன்றொரு விமானம் இழக்கப்பட்டிருந்தது. ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களின் கூட்டமைப்பான ஈராக்கின் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் மார்ச் மாதம் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருந்தது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின்படி எங்கள் நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை பாதுகாக்கும் பொருட்டு அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளை பார்வையிடுவதற்கு www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler.
Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.